வணக்கம் ஜெகன். ஒரு நகைச்சுவை திரைப்படத்தில் சொல்லுவாங்க, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரியான ஒரு அடி தான் சைனாக்கு விழுந்திருக்கு. ஜப்பானுடைய பிரதமர், அவங்களுடைய முதல் பெண் பிரதமர், பெண் சிங்கம்னு போற்றப்படக்கூடிய அவங்க அஃபிஷியல் பயணமாக இந்தியா வந்திருந்தாங்க. சில முக்கியமான ஒப்பந்தங்களை இந்தியாவும் ஜப்பானும் போட்டாங்க. இதுக்கு எதிர்வினை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாட்டிருந்து. நெறி யாருக்கு கட்டியிருக்குன்னா சைனாட்டிருந்து. இந்த கூட்டணி எங்களுக்கு எதிராக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தலையங்கம் எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஜிகான் அவர்கள் 4ஆம் தேதி காலையில் இதுக்கான ரியாக்ஷனை கொடுக்குறாரு. இது எந்த ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது இந்தியா ஜப்பான் சம்மிட் வருடம் இது நடக்கும். 2 மற்றும் 3 ஜூலையில் அவங்க பிரதமர் வந்திருந்தாங்க. 2 நாடுகளுக்கும் உண்டான பைலேட்ரல் கோஆபரேஷன் சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டுச்சு. அதை குறிப்பிட்டு ஷுட் நாட் டார்கெட் ஆர் ஹார்ம் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ். இது இன்னொரு நாட்டையோ இல்லை ஒரு 3வது நாட்டை குறி வச்சோ அவங்களுக்கு எதிராகவோ இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக குளோபல் டைம்ஸ், ஸ்ட்ரைட் டைம்ஸ் போன்ற ஊடகங்களில் பண்ணுவாங்க. பட் இது முறை அவங்களுடைய வெளியுறவுத்துறையை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் இதை இது பண்ணுறாங்க அப்படின்னு போக. இப்போ எங்கே ட்ரிகர் ஆச்சு? நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஜப்பானுடைய பிரதமர் தக்காய்ச்சி அவர்களும் சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அந்த சந்திப்புடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பிஎம் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும், இல்லை பிடிஏல இல்லை ஏஎன்ஐலையோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸ் வந்துச்சு. இந்த இடத்துல சைனாவுடைய ரிமார்க்கு அப்படின்றது இவங்க இந்திய ஜப்பான் உறவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற போது கிளியர் கட்டாக இது என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு எதிரானதை தான் பார்க்குறாங்க அப்படின்றது. இப்போ சைனா ஜப்பான் ஒரு பெரிய ட்ரிஃப்ட் இந்த பெண் தலைவர் வந்த பிறகு, பிஎம் தக்காய்ச்சி அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. டிஃபென்ஸ் பட்ஜெட்டை முதல் முறையாக உயர்த்துறாங்க. அணு ஆயுதம் அப்படின்னாலே பாதிக்கப்பட்ட ஒரே நாடு உலகத்தில் ஜப்பான் தான். அணு ஆயுதத்தை பற்றி பேசுறதே பாவமாக இருந்த அந்த நாட்டில் ஜப்பான் அணு ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர் முன்னெடுக்கக்கூடிய டைமில் ஜப்பானுக்கும் சைனாக்கும் உண்டான டென்ஷன்ஸ் அதிகமாகும் பொழுது இந்த நேரத்தில் ஜப்பான் பிரதமர் இந்திய பிரதமரை சந்தித்த பிறகு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது. அதிலிருந்து சில மணி நேரத்தில் சைனா இந்த கவலையை தெரிவிக்கிறாங்க, இது எங்களுக்கு எதிராக போகக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என்னென்னலாம் இந்தியாவும் ஜப்பானும் அக்ரி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கும். ஒரு கூட்டு தீர்மானத்தை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. முதல்ல எக்கனாமிக் செக்யூரிட்டி, இரு நாட்டோடைய பொருளாதாரம், ஏஏ கோஆப்ரேஷன், அப்புறம் எனர்ஜி ரெசிலன்ஸ். எக்கனாமி அப்படின்றது ஜப்பான் கணிசமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா சைனாவை சார்ந்து இருக்குது, இந்தியாவும் சைனாவை சார்ந்து இருக்கு. ஸோ இந்த 2 நாடுகளும் ஒன்று சேரும்போது சைனா இல்லாத ஒரு புது எக்கனாமியை உருவாக்க முடியும். ஜப்பான் ஒரு சிறு நாடு, மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய நாடு, வயதானவர்கள் அதிகமாகவும் இளைஞர்கள் கம்மியாகவும் இருக்கக்கூடிய நாடு. ஆனால் ஜப்பான் எதில் பேர் போனது? டெக்னாலஜி. ஜப்பான் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம். ஸோ இந்த பொருளாதாரமும் தொழில்நுட்பமும் இந்தியாவுக்கு இந்தியா ஒரு உற்பத்தி மையமாக மாறும்போது அது ஜப்பானுக்கும் பெனிஃபிட், இந்தியாவுக்கும் பெனிஃபிட். 2வது ஏஐ கோஆப்ரேஷன். ஏஐல இன்னைக்கு ஜப்பான் தன்னுடைய வலிமையை உலகத்துக்கு இன்னும் பிரகடனப்படுத்தலை அப்படின்னாலும் அவங்களுக்கு கணிசமான பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. அந்த ஏஐயை ஒரு இன்ஜினா உருவாக்குறதுக்கான மேன் பவரும் அதற்கு உண்டான டேலண்ட்டும் இந்தியா கிட்ட இருக்கு. 3வது எனர்ஜி ரெசிலியன்ஸ். இந்த 2 நாடுகளுக்குமே காமனான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஹைப்ரிடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். இப்போ உலகத்துக்கு எலக்ட்ரிக் வாகனத்தில் முன்னோடியான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. பட் எலக்ட்ரிக்கை தாண்டி இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டிலாம் சைனா, அது கூட லித்தியம், அதோட ப்ராசஸிங், அது உள்ள பேட்டரியோட லைஃப், நிறைய விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயத்த ஜப்பான் சத்தமே இல்லாமல் சாதிச்சாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஜின்ஸ். டொயோட்டோ, மஸ்தா போன்ற நிறுவனங்கள் தயாரிச்சிருக்கக்கூடிய ஹைப்ரிட் இன்ஜின்ஸ். இன்னைக்கு மாருதியில் பயன்படுத்தக்கூடிய ஹைப்ரிட் இன்ஜின்ஸுமே டொயோட்டோட டெக்னாலஜி தான். சுசுகியில் பயன்படுத்துறதுமே சுசுகி, மஸ்டா, டொயோட்டோ போன்ற ஜப்பனீஸ் நிறுவனங்கள் எல்லாமே பெட்ரோலில் ஓடும், அதே சமயம் அது ஹைப்ரிட் பேட்டரிலையும் ஓடும். ஸோ என்ன அர்த்தம்? சிட்டிக்குள்ள அதை ஹைப்ரிட்ல ஓடும் பொழுது உங்களுடைய மைலேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட 28லேருந்து 30 வரும். ஹைவேல போறீங்கன்னா அது இயற்கையாக உங்களுக்கு பெட்ரோல் ஓடும்போது உங்களுக்கு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்காது. ஸோ ஜப்பான் ஹைப்ரிட் இன்ஜினை தான் முன்னெடுக்கிறாங்க. அதில் முன்னோடியாக இருக்கும்போது ஏற்கனவே ஜப்பானுடைய நிறுவனமான சுசுகி, டொயோட்டாலாம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 ப்ரையாரிட்டி செக்டர், ப்ராஜெக்ட் பேஸ்டாக 5 ப்ரையாரிட்டி செக்டர் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல செமிகண்டக்டர். ஒரு பப்ளிக் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் செமிகண்டக்டரில் மிகப்பெரிய புஷ்ஷை நம்ம அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ரெண்டாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இந்தியாவில் மைனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. மூணாவது ஐசிடி, நாலாவது கிளீன் எனர்ஜி, அஞ்சாவது ஃபார்மா. உலகத்துக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியாக இருக்கக்கூடியது இந்தியா. அந்த மருந்தோட R&Dயில் மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கக்கூடியது ஜப்பான். ஸோ ஜப்பான் வந்து இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியா மற்றும் ஜப்பானுடைய ஜியாலஜிக்கல் சர்வே, இப்போ மினரல்ஸில் முதல் ஸ்டெப் என்ன, அந்த மினரல் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்ப்ளோரேஷன். அதில் இந்தியாவும் ஜப்பானும் கூட்டு சேர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி 1.5 எக்கனாமிக் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்றது இனிமேல் நடக்க போகுது. இந்தியாவுடைய மாநில அரசுகளும் ஜப்பானோட நேரடியாக தொடர்பு கொண்டு அதை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 12 அதாவது ரஃபா சொல்லணும்னா ஒரு 13,000 கோடி மதிப்புள்ள பிஸ்னஸ் டீல்ஸை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. லாங் டேர்மாக ஒரு $70 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஃபென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆண்டனா மற்றும் மேரிடைம் சர்வேலன்ஸில் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் இப்போ போடப்பட்டிருக்கு. இப்போது பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸை நம்ம நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கைச்சி அவர்களை என்னுடைய லிட்டில் சிஸ்டர், சின்ன சகோதரி அப்படின்னு சொல்லும். அவங்க வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிற முறையில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சனல் கெமிஸ்ட்ரி என்ன சொல்ல வருது, அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இரு தலைவர்கள் பேசுறது, அவங்க ரெண்டு பேரும் பேசுறது கிடையாது. இது உலகத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். தக்கைச்சி அவர்கள் எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயத்த குறியிட்டு காமிச்சாங்க. வெப்பனைசேஷன் ஆஃப் த எக்கனாமி அண்ட் நான் மார்க்கெட் ப்ராக்டிசஸ். ஒரு நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் பொருளாதார வல்லமையை ஆயுதமாக்குறது. உதாரணத்துக்கு சைனா மேக்னெட் கொடுக்க மாட்டோம், சில டைம் ரேர் எர்த் மினரல்ஸ் கொடுக்க மாட்டோம், இந்திய அரிசிக்கு வந்து தடை போடுவோம். இந்த மாதிரி ஜப்பானோடைய ஷ்ரிம்ப், அவங்களுடைய இறால் மற்றும் மீனை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி அந்த ஷாக்கா தங்களுடைய பையிங் பவரை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது நான் மார்க்கெட் ப்ராக்டிசஸ். இருக்கக்கூடிய சப்சிடியை அதிகப்படுத்தி ரொம்ப மலிவான விலைகளில் அந்த ஏற்றுமதியை செஞ்சு இறக்குமதி செய்யக்கூடிய நாட்டில் அந்த இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. ரெண்டுத்தையும் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அது கூடவே வந்து ஜப்பானோட பிஸ்னஸ் டெலிகேஷன் கூட வந்திருந்தாங்க. சுசுகி, டொயோட்டோ, ஷுஷோ, லொச்சோ போன்ற பல நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது சைனாக்கு ஏன் நெறி கட்டுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்கும் ஜப்பானுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மினரல்ஸ், அரிய வகை கனிமங்கள். இந்த இடத்துல 2025 போன வருடம் நவம்பர் மாதத்தில் ஜப்பானுடைய பாராளுமன்றத்தில் சைனீஸ் அட்டாக் வந்து பற்றி தாய்வானை போய் இவங்க நெருக்கிறது வந்து சர்வைவல் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் அப்படின்றதும், இது நம்மளுடைய, ஏன்னா தாய்வான் ஒரு குட்டி தீவு நாடு, ஜப்பான் ஒரு குட்டி தீவு நாடு, தாய்வானை இவங்க நெருக்கும் போது நம்மளுடைய அஸ்திவாரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி செல்ஃப் டிஃபென்ஸா முதல் முறையா ஜப்பான் தன்னுடைய மிகப்பெரிய படைபலத்தை கிழக்கு சீன கடல் பகுதிகளில் கொண்டு வராங்க. நேரடியாக சைனாவை சேலஞ்ச் பண்ண மொமெண்ட் இது. ரெண்டாவது, சைனா என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயல். அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான தீவுகளை சைனா உரிமை கொண்டாடுறாங்க. அந்த தீவுகள்ல இருந்து ஒரு 50-70 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் சைனா ஜப்பானுடைய ஒரு மிகப்பெரிய போர்ப்படையை பார்க்க முடிஞ்சது, குறிப்பாக நேவியில். அதன் பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஜப்பான் மேலே சில கடுமையான நடவடிக்கைகளை சைனா எடுக்குது. ஃபர்ஸ்ட் அவங்களோட சீ ஃபுட் இம்போர்ட்டை கட் பண்ணுறாங்க. ஜப்பான்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்புறம் கிழக்கு சீன கடல் பகுதிகளில் சைனாவுடைய இராணுவம், அதை குறிப்பாக அவங்க கடற்படையோட பிரசன்ஸ் வந்து அதிகமாகுது. அதன் பிறகு ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கலியம், ஜெர்மானியம், கிராஃபைட், இது எல்லாத்தையுமே ஜப்பானுக்கு வந்து அனுப்ப மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஜப்பான் டூல் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு மிக முக்கியமான நாடு. நம்ம சொல்கிற சாதாரண டூல்ஸ் கிடையாது, ஹை எண்ட்ல இதில் மிஷின்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். அதுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்றது தேவை. பிறகு 20 ஜப்பானிய நிறுவனங்களில் சைனா வந்து பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. இந்த நிறுவனங்களுடைய எக்ஸ்போர்ட்டை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு. மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஹிட்டாச்சி, கொமாட்சு, ஃபுஜிட்சு, மிட்சுபிஷி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெர்ரா அப்படின்ற ஒரு ட்ரோன் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஏன்னா ஜப்பானுக்கு பிரச்சனைனா உற்பத்தி துறையில் தொழில்நுட்பத்தில் அவங்க வல்லுநர்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 70% ரேர் எர்த் மினரல்ஸை சைனாட்டம் தான் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சைனாக்கு இருக்கக்கூடிய அந்த மோனோபோலி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இதாகுது. இப்போ தான் இந்தியா ஜப்பானுடைய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் கூட்டமைப்பு அப்படின்றது
சைனாவை நேரடியாக சேலஞ்ச் பண்ணுது. எதை வச்சு கையை முறுகிற? நீ ரேர் எர்த் மினரல்ஸ் வச்சு முறுக்கிற. ஜப்பான் கிட்ட அது எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான டெக்னாலஜி இருக்கு. அதை சுத்திகரித்து நல்ல முறையில் மாசு கம்மியாகிற மாதிரி, அதாவது காற்று மாசுபடாமல் கம்மியாக மாசுபடக்கூடிய அளவுக்கு எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்குது. இது ரெண்டும் ஜப்பான் இந்தியாவுக்கு கொடுத்தது. இந்தியாவோடைய மினரல் பெல்ட் எல்லாம் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா ஜப்பானுக்கு ஒரு சப்ளையராக இந்தியா மாறும். இந்தியாவும் இதில் தன்னிறைவு பெறும். ஒரே நேரத்தில் 2 மேஜர் எக்கனாமி பையிங் லிஸ்ட்டில் விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னா சைனாவுடைய நிலைமை வந்து ஆட்டங்கன்றும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் குவாடோடைய மிக முக்கியமான நாடுகள். அமெரிக்கா இப்போ குவாடை வந்து பெரிய லெவலுக்கு கண்டுக்காமல் இருக்கும் பொழுது இந்த இடத்துல குவாடையும் நம்ம சேர்த்து கவனிக்கணும். ஏன்னா இந்த சந்திப்பை முடிச்ச பிறகு வரக்கூடிய வாரத்தில் இந்திய பிரதமர் நியூசிலாந்து போறாரு, சில தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போறாரு. நியூசிலாந்து போறது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம், எனக்கு தெரிஞ்ச மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஒரு இந்திய பிரதமர் போறது இப்பதான். ஸோ ஆஸ்திரேலியா ஏற்கனவே கார்டு உறுப்பினர் நாடு. ஆஸ்திரேலியாவோட ஒரு வகையான சிஸ்டர் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. அங்கே பிரதமர் போறாரு. சைனாவை சுத்தி வளைக்கக்கூடிய வேலையை இந்தியா பண்ணுது அப்படின்றதான் அவங்க ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. இப்போ சில எக்ஸ்பர்ட் திங்க் டேங்க்ஸ் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, CSISன்ற ஒரு திங்க் டேங்க் ப்ரீ கிரைசிஸ் கோஆர்டினேஷன் வித் அலைஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நட்பு நாடுகளோடு நடக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் இது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ் ஜோஷி ஒரு ORFோட ஒரு மிக முக்கியமான அப்சர்வர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஜப்பான் கூட்டுறவு அப்படின்றது டு ஸ்டெபிலைஸ் த இண்டோ பசிபிக் பை ரிஸ்ட்ரெய்னிங் சைனீஸ் பிஹேவியர். சைனாவோட இந்த ஆதிக்கத்தையும் இந்த ரவுடித்தனத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த 2 நாடுகள் ஒன்று சேருது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் தாட்ல அவங்களோட திங்க் டேங்க் படி இந்தியா வந்து குவாட்ல ஒரு வீக் லிங்க், இந்தியா நேரடியாக சைனாவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் அவங்க வைக்கிறாங்க. சைனாவை எதிர்க்க வேண்டியது இந்தியாவுடைய கட்டாயம். பட் இந்தியா இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் டிபெண்டன்சியில் நாம தன்னிறைவு பெறக்கூடிய அந்த சில விஷயங்களும் நம்மளோட பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூர்த்தி செய்யும் போது தான் நம்ம நேரடியாக சைனாவை எதிர்க்க முடியும். ஏன்னா இந்தியாவுடைய உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய கணிசமான மெஷினரி சைனால தான் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபார்மா எக்ஸ்போர்ட்டோடைய மூலப்பொருளான API, ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், அதையும் நம்ம சைனாட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு சைனாவில் வந்து 2ல் 1 வாகனம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வித்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 20ல் 1 வாகனம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வித்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஷேர் ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% தான் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நம்ம அதிகப்படுத்தணும், எனர்ஜி இண்டிபெண்டாக நம்ம இருக்கணும் அப்படின்ற போது அந்த பேட்டரிஸ் வந்து பேசிக்கலாக சைனாலேருந்து வருது. ஸோ சைனாவுடைய EV கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசி ஆகணும். எக்ஸ்ப்ளோரேஷன் அவங்களே இதை பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கை வந்து அமெரிக்காட்ட வந்து இந்த முட்டாள்கள் கொடுத்த காலத்துலேருந்து அவங்க அதில் வந்து மாஸ்டர் ஆகிட்டாங்க. அதன் பிறகு அதோட ரிஃபைனிங், மெட்டலை வந்து மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணுறது, இது ஒரு ஹை பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பத்தையும் அமெரிக்கா மேலை நாடுகள் இவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் அவங்க தேர்ந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த மினரலை எடுத்து ஒரு பேட்டரியாக உருவாக்குறது, அந்த பேட்டரியோட டெக்னாலஜி தொழில்நுட்பம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது நம்ம சைனீஸ் ஃபோனில் நிறையா பார்க்கலாம். ஷியோமி போன்ற நிறுவனங்கள், சீன நிறுவனங்கள், ஃபோன் தயாரிச்சுட்டு இருந்த நிறுவனங்கள் இன்னைக்கு BMW, ஆடி போன்ற நிறுவனங்களோட கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல மாஸ்டராக இருக்காங்க. ஸோ மினரல்ஸை எடுக்கிறதுலேருந்து கண்டுபிடிச்சதை எடுக்கிறதுலேருந்து இந்த காரை தயாரித்து முடிக்கிற வரைக்கும் இன்னைக்கு சைனா தன்னிறைவு பெற்று நிற்குது. இந்த லீவரேஜ் இந்தியாட்ட இருக்கா? இல்லை. அப்போ நாம இந்த இடத்துல ஒரு 15 வருடம் பின்தங்கி இருந்திருக்கிறோம். இப்போ அந்த இதை வந்து எடுக்கிறோம். பட் மேஜர் அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு பல நாடுகளோடைய FTA அக்ரிமெண்ட் இருக்குது. நாளைக்கு ஐரோப்பாவே அவங்களோட கிளீன் எனர்ஜி கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற போது சைனாகிட்ட இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கக்கூடிய இல்லை பேட்டரி வாங்கக்கூடிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. இந்தியா இந்த இடத்துல அடுத்த ஒரு 2-3 வருடங்களை முந்தி வரும்போது இந்தியாவுக்கு சடனாக ஒரு எக்ஸ்பெனன்ஷியலாக ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய லெவலில் இருக்கு. ஸோ சைனாக்கு எதுக்கு நெறி கட்டிருக்குன்றது கிளியர் கட்டாக நம்ம பார்க்க முடியுது. ரேர் எர்த் மினரல்ஸில் அதை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடும், அதை தொழில்நுட்பத்தை நன்கறிஞ்ச நாடும் பார்ட்னர்ஷிப்பில் வர்றது. டிஃபென்ஸில் 2 நாடுகளும் பார்ட்னர்ஷிப்பில் வர்றது, குறிப்பாக கப்பற்படை சம்பந்தப்பட்ட விஷயங்களில். 3வது ஜப்பானிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வர்றது. 4வது 2 நாடுகளும் ஒரு சேர ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குறதுன்றது நோக்கி போகக்கூடிய இந்த 4 நிகழ்வுகள் சைனாவை இப்போ 10 முறை யோசிக்க வச்சு, நீங்கள் 2 பேரும் பேசலாம் ஓகே, பட் எங்களுக்கு எதிராக வராதிங்க அப்படின்னு சொல்லி இந்த டோனில் வந்து உங்களுக்கு புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.